அனைவருக்கும் வணக்கம். பனையில சிக்கனுக்கு வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, 2 ஸ்பூன் மல்லித்தூள், ரெண்டு ஸ்பூன் சால்ட் 1 ஸ்பூனு, சீரகத்தூள் 1 ஸ்பூனு, பெப்பர் தூள் 1/4 ஸ்பூனு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வந்து பிளாக் பெப்பர், 1 ஸ்பூனு உப்பு, தூள் உப்பு. சரிண்ணா, இது கூட ஒரு 70 ml ஆயில் ஊற்றி இஞ்சி பூண்டு விழுது, மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பனை ஓலையை எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு சிக்கன் வந்து நம்ம ஊற வச்சிருக்க சிக்கன் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் துண்டை 1 2 4 பீஸாக எடுத்து உள்ளார வச்சு பேக் பண்ணுவாங்க. இந்த சின்ன பீஸ் இதனால ஒரு 6 பீஸ் வச்சுருக்கேன். இது அழகாக இதை கட்டி கட் பண்ணிட்டு கட்டிடுவாங்க. எல்லாத்தையும் ஒட்டுக்கா போடுறேன். ஒட்டுக்கா போடுறோம்னா இதில் போட்டுறோம். இது கரெக்டாக இருக்கும். 2 போட்டுலாமா தண்ணி? அதாவது நம்ம வைக்கிற பனை ஓலை சிக்கன் இதில் வந்து தண்ணியில் படாத அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கீழே ஊற்றிட்டு பனை ஓலை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம பேக் பண்ண சிக்கனை வந்து இதில் அடுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஆவி வெளியே போவதற்கு ஒரு பாத்திரத்தை போட்டு நல்லா வெயிட் வச்சிடணும். வெயிட் எடுங்க. நல்லா இந்த மாதிரி ஆவி போகாத அளவுக்கு வெளியே நல்லா மூடி பேக் பண்ணி மேலே வந்து நல்ல வெயிட்டான பொருள் ஏதாவது ஒன்று வச்சிடணும். நான் கல் வச்சுருக்கேன். இன்னொரு 1/2 மணி to 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். சரி, நான் அது வரைக்கும் ஃபுல்லாக எரிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா சிக்கன் ரெடி ஆயிரும். எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே, இப்போ வந்து ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. அதனால் இப்போ எடுத்துகிட்டு நம்ம சிக்கன் வந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். நல்ல வாசம் வந்துடுச்சு.
தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு, நல்லா வாசம் வந்துச்சு. ஆனால் வெந்திருக்குதான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ போயிட்டு ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தல எப்படி இருக்குன்னு. சரிங்களா? ஓகே, எடுத்தாச்சு. இலையை ஓப்பன் பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். முதல்ல வந்து தயாவுக்கு கொடுப்போம். தயா தான் டேஸ்டர். டேஸ்ட் பண்ணி கரெக்டாக சொல்லிடுவாரு எப்படி இருக்கு என்னதுன்னு. தயா பார்த்து சூடா இருக்கு. பார்த்து சூடா இருக்கு. சூடா இருக்கு. இது ஒன்று பிரிச்சு கேட்டுருங்க. லெக் பீஸ் இது இருக்கு. பாருங்க, லெக் பீஸு சூப்பராக வந்திருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் செம்மையாக வந்திருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இது நான் செஞ்சு ட்ரை பண்ணுறேன். செம்மையாக வந்திருக்கு. தெரியுதுங்களா? சிக்கன் லெக் பீஸு எப்படி இருந்திருக்குன்னு செம்ம சூடாக இருக்கு. நல்லா பூ மாதிரி இருந்திருக்கு. செம்ம சாஃப்டாக இருக்கு. அப்படி வச்சு பார்த்தேன். ஓகே ஓகே. பாரு வந்துருச்சா விஜி? நல்லா இருக்கு, வந்துருச்சு. அவினாஷ் லெக் பீஸ்ல நம்ம கொஞ்சம் லெக் பீஸ் வருது. அம்மா வந்துருக்கு. இந்த அதை போட்டுக்க, அப்படியே சப்பிட்டே போடு. அப்படிதான். எப்படி இருக்கு சிக்கன்? பனவாழை சிக்கன் நல்லா டேஸ்டா இருக்குது. இந்த மாதிரி வரும்னு எதிர்பார்க்கல. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இது நல்லாவே வராதுன்னு நினைச்சேன். கடைசியில் வந்துருச்சு. நல்லா டேஸ்ட். நல்லா இருக்கா? என்னாச்சு? நல்லா இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லிடுற. உனக்கு லெக் பீஸ் எல்லாம் நல்லா இருக்கு. சூப்பரா எப்படி இருக்கு? சரி, இது நந்த எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பனையோலை சிக்கன் நல்லா செஞ்சிருக்குமா? நல்லா இருக்கா? பனையோலை சிக்கன் நல்ல ஃப்ளேவரோட நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. சரிண்ணா, இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே நண்பர், அவ்வளோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். சரிண்ணா, அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு ரெசிபியோட இல்லை வேறு ஒரு விளாக்கோட கண்டிப்பாக சந்திக்கிறோம். சரிண்ணா, அது வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. பாய் எல்லாத்துக்கும்.